சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார் மேற்கிந்திய கிரிக்கெட் வீரர் நிக்கலஸ் பூரான். ஸோ 29 வயசான நிக்கலஸ் பூரான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கிறாருங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஓடியோ ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 61 மேட்ச் ஆடி இருக்கிறாரு. 1983 ரன் அடிச்சிருக்கிறாரு, 11 50 அடிச்சிருக்கிறாரு, 3 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. தென் T20 ஃபார்மேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் 107 மேட்ச் ஆடி இருக்கிறாரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு. அதில் 2275 ரன் அடிச்சிருக்கிறாரு, 13 50, 98 அவரோட பெஸ்ட்டாக இருந்திருக்கு. செஞ்சுரி அடிக்கலை. எந்த காரணத்துக்காக நிக்கலஸ் பூரான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறாருன்னா, அதில் 2 காரணம் இருக்குங்க. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஸோ இந்த ஐபிஎல், சிபிஎல், எம்எல்சி போன்ற ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் நிறைய பணம் கொடுக்குறாங்க. இன்டர்நேஷ்னலை விட பல 100 மடங்கு அதில் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு காரணம். 2வது, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டில் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது அவர் கருதுகிறாரு. கேப்டனாக கொடுத்தாங்க, கேப்டனாக ஃபெயிலியர் ஆனார், கேப்டன்சியை பிடுங்கினாங்க, அப்புறம் அணியிலேருந்து நீக்கினாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட காரணம் அவர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறதுக்கான காரணமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் அவரை நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லா நாட்டிலையும் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் போய் ஆட போகிறாரு. ஸோ அதில் இந்த மாற்று கருத்து இல்லை. பட் இவ்வளோ சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆனது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரு இழப்போன்னு நான் பார்க்குறேங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பதிவில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.